நம் பாரம்பரிய நாட்டுக்கோழி இனங்கள் வேகமாக அழிந்து வருகின்றன. நம்ம தமிழ்நாட்டில இருந்த 40% நாட்டுக்கோழி இனங்கள் கடந்த 20 வருஷத்துல அழிஞ்சு போச்சு. இது நம்ம உணவு பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் தெரியுமா? அடடா, இது மிகவும் அதிர்ச்சியான தகவல். இந்த அழிவுக்கு என்ன காரணம்னு ஆராய்ந்திருக்காங்களா? ஆமா, பல காரணங்கள் இருக்கு. வணிக ரீதியிலான பிராய்லர் கோழி வளர்ப்பு பெருகியது மற்றும் கலப்பின கோழிகளின் வருகைதான் முக்கிய காரணம். இன்று ஒரு வணிக கோழி 45 நாட்களில் சந்தைக்கு தயாராகி விடுகிறது. ஆனால் நாட்டுக்கோழிக்கு 6 மாதங்கள் ஆகும். ஆனால் நாட்டுக்கோழிகளின் தனித்துவமான பண்புகள் என்ன? இந்த கோழிகள் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கூட தாங்கும் திறன் கொண்டவை. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். நாட்டுக்கோழி முட்டைகள்ல சாதாரண முட்டைகளை விட 2 மடங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்கு. புரதச்சத்து கூட அதிகம். இயற்கையா வளர்றதால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இத மருத்துவ குணமுள்ள உணவா பயன்படுத்தினாங்க. அப்படி என்றால் இவற்றின் பராமரிப்பு முறை எப்படி? இயற்கையான முறையில் வளரக்கூடியவை. திறந்த வெளியில் நடமாடி புல், பூச்சிகள், தானியங்களை உண்டு வளரும். ஒரு ஆய்வின்படி இந்த கோழிகள் 150க்கும் மேற்பட்ட வகையான தாவரங்களை உணவாக உட்கொள்கின்றன. அதனால்தான் இவற்றின் இறைச்சி மற்றும் முட்டைகள் சுவையில் சிறந்து விளங்குகின்றன போலும். அப்படின்னா இந்த இனங்களை பாதுகாக்க என்ன செய்யலாம்? முதல்ல விவசாயிகளுக்கு பயிற்சியும் மானியமும் கொடுக்கணும். சிறு அளவுல நாட்டுக்கோழி வளர்ப்ப ஊக்குவிக்கணும். வீட்டு தோட்டத்துல கூட வளர்க்கலாம். கொஞ்சம் இடம் இருந்தா போதும். ஆமா, நம்ம பாரம்பரிய இனங்களை காப்பாத்துறது நம்ம கடமை. இப்பவே செயல்படணும். அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. பாதுகாப்பா இருங்க. மறக்காம நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்துங்க.